வணக்கம். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 17 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. மாலை 3 மணிக்கு பதிவு செய்யப்படும் இந்த ஆய்வறிக்கையில் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது ஆந்திர எல்லையோரம் தொடங்கியிருக்கூடிய மழை வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு பொழிந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து தற்பொழுது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொழிய தொடங்க போகிறது. இந்த 3 மணி நிலவரத்தில் செஞ்சி, திண்டிவனம், விக்கிரவாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை தொடக்கி வானூர் மற்றும் விழுப்புரம், திருக்கோயிலூர் எல்லாம் தொடக்கி பிறகு சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, தியாகதுர்க்கம், உளுந்தூர்பேட்டை, பன்ருட்டி எல்லாம் தொடக்கி புதுச்சேரி, கடலூர் என்று கடலூர் மாவட்டத்திற்குள் மழைப்பொழிவு முன்னேறும். சரியாக 3 மணி 15 நிமிடத்திற்கு செஞ்சி, திண்டிவனம் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கும். சில இடங்களில் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையோரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் எல்லாம் முன்கூட்டியே மழை தொடங்கியது. வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி நுழையும் இடம் ஆந்திர, கர்நாடக எல்லையோரம் என்பதனால முன்கூட்டியே மழைப்பொழிவு தொடங்கியது. இங்கே குளிராக இருந்தாலும் வெப்ப நீராவி வடமேற்கிலிருந்து வரும் என்பதனால கண்டிப்பாக மழைப்பொழிவு உண்டு, இடி மழைப்பொழிவு உண்டு என்று சொல்லியிருந்தோம். ஏனென்றால் வெப்ப நீராவி உருவாக்கும் இடம் வடமேற்கு பகுதி மாநிலங்கள். ஆக இது தமிழ்நாட்டுக்குள் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் கொடுக்க தொடங்கியது. இப்பொழுது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு தொடங்கி இருக்கிறது. மாலைக்குள் கடலூர் உள்ளிட்ட விருதாச்சலம், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கண்டிப்பாக சிதம்பரம், பிச்சாவரம், ஸ்ரீமுஷ்ணம் போன்ற பகுதிகளுக்கும், வடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதாவது முட்டம், காட்டுமன்னார் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே இன்றைக்கு மாலையில் தொடங்கிடும். இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு பின் மாலை ஒரு 6-7 மணிக்குள்ளே வந்து சேர்ந்துடும். இது டெல்டாவிற்கு ஒரு 7:30-8 மணிக்குள் வந்து கொடுத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிற மழை அரியலூர், பெரம்பலூருக்கு கண்டிப்பாக 7 மணிக்குள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க காத்திருக்கிறது. தொடங்கியது முதல் மழைதான், நாளை காலை வரை மழைதான், நள்ளிரவு அதிகாலையில் கனமழை காத்திருக்கிறது. இப்படி தினசரி மழைதான். அதாவது ஆந்திர எல்லையோரம் தொடங்கி அது படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள் நோக்கி வந்து பிறகு இலங்கை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. இன்றைய தினம் இந்த மழைப்பொழிவு மாலைக்கு பிறகு நள்ளிரவில் விடிய விடிய கொடுக்கும் மழையாக, சில நேரங்கள் கனமாகவும் சில நேரங்கள் மிதமாகவும் பெரம்பலூரை விட அரியலூருக்கு கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது. பெரம்பலூருக்கும் இருக்கிறது, பெரம்பலூரை விட அரியலூருக்கு கூடுதலாகவும் அரியலூரை விட மயிலாடுதுறை கூடுதலாகவும் இருக்கும். ஆக கடலோரம் கூடுதலாக இருக்கும், உள்ளே குறைவாக இருந்தாலும் உள்ளேயும் விடிய விடிய மழைப்பொழிவு உண்டு. கடலோரத்தை ஒப்பிடும் பொழுது உள்ளே குறைவு என்று தான் சொல்கிறோம் இன்றைய நிலைமை. ஆனால் நாளை உள்ளே கூடுதலாகும் என்பதுதான் ஆய்வறிக்கை. இன்றைக்கு மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலையில் அது உள் மாவட்டங்களுக்கும் சேலம், நாமக்கல், திருச்சிக்கும் தொடங்கிவிடும். ஆனால் நேரத்தில் கூடுதலாக அரியலூரில், கடலூரில் பொழியும். பெரம்பலூரில் நேரத்தில் குறைவாக பொழிந்தாலும் தாமதமாக தொடங்கி அதுவும் விடியும் வரை பொழியும். ஆகவே இப்படி தினசரி நாளை 18ஆம் தேதியும் இந்த மழைப்பொழிவு உண்டு. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு 18ஆம் தேதியும் கனமழை இருக்கு. இப்படி 19ஆம் தேதியும் கனமழை இருக்கு. இப்படியே நாள் வரக்கூடிய 21ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது மேற்கண்ட கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு. ஆக அதற்கு பிறகும் மேற்கு திசை காற்று சாரல் மழைப்பொழிவை இந்த மாவட்டங்களுக்கு கொடுக்கும், தூறல் சாரலாக. இது 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை சாரல் தூறல் மழைப்பொழிவை கொடுத்து மாத இறுதியில் வங்கக்கடலில் புதிய ஒரு நிகழ்வு உருவாகி மேலும் ஒரு சுற்று மழைப்பொழிவை மாத இறுதியில் தீவிரப்படுத்த இருக்கிறது. ஆக மழைப்பொழிவுக்கு பஞ்சம் இருக்காது. நிறைவடைந்து விட்டது கோடை, கொடுக்க போகிறது கனமழை. 20ஆம் தேதி வரை அனைத்து இரவுகளும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணியை செய்திடுங்கள். வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். நன்றி.